ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைச்செல்வி ராஜசேகரன். வெல்கம் டு கேஎஸ் பிரைட் டிப்ஸ். இந்த வீடியோவில் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் குண்டு மிளகாய் கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, எள்ளு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போது எந்த அளவு ரேஷியோவில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரு கப் எடுத்திருக்கேன். எள்ளு ஒரு 1/4 கப் எடுத்தால் போதும். கூடவே பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தேவையான அளவு, அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் 2 பருப்பு வகைகளையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் 2 பருப்புமே கலந்து ஒன்றா கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பருப்புமே ஒரே சமயத்தில் தான் வறுப்படும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்குங்க. அது பொன்னிறமாக வறுத்தா போதும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம வறுக்கிறதுனால மிளகாய் பொடி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடவே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொடியாக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆயில் சேர்க்கலை. இப்போ நான் ட்ரையாக தான் வறுக்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அப்போ தான் நம்மளுக்கு மிளகாய் பொடியில் அந்த தனியாவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லாவே வறுத்துக்கோங்க. இந்த பாகத்தில் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக எள்ளு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது பட்டுன்னு சத்தம் வரும்போதே நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் நம்ம மிளகாய் வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே காய்ந்த மிளகாய் தான். இது ஜஸ்ட்டு சூடானா போதும், இல்லைனா கருகிடும். ஸோ இப்போ மிளகாய் லேசாக சூடானாலே போதும், இல்லைனா கருகி போயிடும். ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து குறைன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடவே உப்பும் சேர்த்து நம்மளுடைய இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இட்லி கூடவும் தோசை கூடவும் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்ட இந்த மிளகாய் பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பிரைட் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.